கடந்த சில வாரங்களாக நாம் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாட தொடரில் இன்றைய பாடம் 7ஆம் பகுதியாக இருக்கிறது. 7ஆம் பகுதியாக இருக்கு. எடுத்து வாசிங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு செய்தி பிசாசு வெறுக்கிற ஒரு சத்தியமா இருக்கிறபடினாலே அவன் அநேகருடைய சிந்தனைகளை திசை திருப்பி செய்தியை கேட்க கூடாதபடி அவன் தந்திரமாய் செயல்படுவான். நாம் ஏமாந்து விடக்கூடாது. அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்கள். பேசப்படுகிற சத்தியத்தின் அந்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டுமானால் மனுஷனுக்குரிய மாமிசமான ஆயுதங்களை, போராயுதங்களை நாம் களைந்து விட வேண்டும். மாமிச சிந்தைக்குரிய ஆயுதங்களை களையாத பட்சத்தில் ஆவிக்குரிய இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் ஒரு நாளும் அணிந்து கொள்ள முடியாது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அநேக சமயங்களிலே நாம் மாமிசத்திலே போராடுகிறோம். ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஆவிக்குரியவர்களாக அல்லாமல் மாமிசத்திலே போராடி விடுகிறோம். அதனாலதான் மற்றவங்கிட்ட சண்டை போட்டுறோம், தகாத வார்த்தையை பேசிடுறோம், நமக்கு பொறாமை, எரிச்சல் வந்து விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது. இதெல்லாம் மாமிசத்துக்குரிய காரியங்கள். இந்த மாமிசத்துக்குரிய காரியங்களை நாம் அகற்றாவிட்டால் இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நாம் ஒரு நாளும் தரித்துக் கொள்ள முடியாது. மாமிசத்திலே போராடுவதை நிறுத்திவிட வேண்டும். மாமிசத்திலே போராடுவதை நிறுத்திடணும். நீங்க யோசித்து பார்க்கணும். நெகேமியாவின் நாட்களிலே நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும்படியாக அவர் திரளான ஆஸ்திகளை சேர்த்துக் கொண்டு எருசலேமுக்கு போக வேண்டும். அப்ப அந்த போகிற வழி பாதுகாப்பான வழி அல்ல. அநேக திருடர்கள், கொள்ளை பறிக்கிறவர்கள் இருக்கிறபடினாலே நெகேமியாவுக்கு ஒரு சிந்தனை வருது, நமக்கு பாதுகாப்பு வேணுமே. இப்ப ராஜா கிட்ட போயிட்டு பாதுகாப்பு வேணும்னு கேட்டா உடனே கொடுத்துருவார். ஏன்னா ராஜாவின் கண்களிலே கர்த்தர் நெகேமியாவுக்கு தயவு வாங்கி கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பு வேணும்னு கேட்டா உடனே ராணுவ வீரர்கள் பாதுகாப்பை அவர் கொடுத்துருவார். ஆனா நெகேமியா என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கேட்க வெட்கப்படுகிறேன். ராஜாவிடத்துல பாதுகாப்பு கேட்க நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவரை குறித்து அவரிடத்தில் நிறைய பேசி இருக்கிறோம். அவ்வளவு ஆண்டவரை குறித்து பேசிட்டு இப்ப போய் எங்களுக்கு பயமா இருக்கு, போறதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கன்னா என்ன நினைப்பார் நம்மளை பத்தி? அதனால நாங்க கேட்க போறது இல்லை. அதுக்கு பதிலா ஆவிக்குரிய ரீதியில இந்த பிரச்சனையை நாங்கள் கையாள போகிறோம் என்று சொல்லி அவர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள். இப்ப சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வரும்போது அதை 2 விதத்திலே நாம் கையாளலாம். ஒன்று ஆவிக்குரிய ரீதியிலே கையாளலாம், இன்னொன்று மனுஷ ரீதியாக மாமிச சிந்தையில செயல்பட்டு நாம் கையாளலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம், ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம், மாமிச சிந்தையோடு செயல்படுமானால் நாம் தோற்கடிக்கப்படுவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்க மாட்டார். அதற்கு மாறாக ஆவிக்குரிய ரீதியிலே நாம் காரியங்களை கையாள பழகிக் கொள்வோமானால் கர்த்தர் நம் பட்சத்தில் நின்று நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இதுதான் சத்தியம். ஆமென். அப்ப இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டுமானால் மாம்சத்துக்குரிய காரியங்கள், சிந்தைகள், அவைகள் எல்லாவற்றையும் தவிர்ப்போமானால் தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற முடியும்.
ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொய்யான மாயையான காரியங்களை அகற்றி சத்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்களை அகற்றி பரிசுத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்வதை பார்க்கிலும் கிறிஸ்துவுடைய நீதியை தரித்தவர்களாக நம் வாழ்வது எவ்வளவு மேல். சண்டை சச்சரவை தவிர்த்து சமாதானத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். சந்தேகத்தை தவிர்த்து விசுவாசத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அறியாமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி தேவனுடைய வார்த்தை குறித்ததான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதும்போது அவர் தெளிவாக எழுதுகிறார். எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும். இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, நல்ல கவனிச்சிங்களா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள கடவும். போதும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கு. அந்தகார கிரியைகளை தவிர்த்து விட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோம். எவ்வளவு தெளிவா பவுல் எழுதுறார். கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் வேறு விதத்தை சொல்லணும்னா பவுல் சொல்றாரு, அந்தகார கிரியைகளை நீங்கள் தள்ளிவிடாத பட்சத்திலே அந்த ஒளியின் ஆயுதங்களை நம்மால் தரித்துக் கொள்ள முடியாது. என்றைக்கு அந்தகார கிரியைகள், மாமிசத்தின் கிரியைகள், பாவத்துக்குரிய காரியங்களை நாம் தள்ளி விடுகிறோமோ, வேண்டாம் என்று தள்ளி விடுகிறோமோ, அன்றைக்குதான் நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள முடியும். இந்த சர்வாயுத வர்க்கம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள முழு சர்வாயுத வர்க்கத்தை தான் இந்த இடத்துல ஒளியின் ஆயுதங்கள் என்று பரிசுத்தாவினை எழுதி வைத்திருக்கிறார். இப்ப அந்தகார கிரியைகள் என்ன? இந்த அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. களியாட்டும் வெறியும், வேசித்தனமும் காம விகாரமும், வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல், பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அந்தகார கிரிகள் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எதை சொல்றாரு? களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும், இவைகளெல்லாம் அந்தகார கிரியைகள். இவைகளை நாம் தள்ளிவிட்டால் தான் ஒளியின் ஆயுதமாகிய சர்வாயுத வர்க்கத்தை நம்மால் தரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு 14வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சுவாபத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல். ஆமென். எனக்கு அருமையான சபையாரே, இந்த சர்வாயுத வர்க்கத்திலே ஒவ்வொரு ஆயுதமும் மிக 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 அவசியம். மாமிசத்திலே செயல்படுகிற எந்த ஒரு காரியமே ஆவிக்குரிய போராட்டத்துக்கு பயன்படாது. காரணம், நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளோட துரைத்தனங்களோடு கூட இருக்கிறது. ஆகாய மண்டலத்திலே இருக்கிற அந்த லோகாதிபதிகளோடு கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாமிச பலத்தை வைத்து ஒரு நாளும் போராட முடியாது. ஆவிக்குரிய போராயுதங்கள் சர்வாயுத வர்க்கம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கு. இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே, யுத்தத்திலே மாமிச சிந்தையோடு செயல்படுவோமானால் அது நமக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும், தோல்வியை தான் கொண்டு வரும். இந்த யுத்தத்திலே ஒரு பெரிய போராட்டமாக மாறிவிடும். இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியில நாம் செயல்பட தவறி விடுகிறது தான் காரணம்.
மாம்சத்திலே செயல்பட்டுறோம். அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கு. அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டமா. ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டமாக இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் இன்னைக்கு போராட்டமா இருக்கிறது என்றால், மாமிச சிந்தையிலே, மாமிச ரீதியிலே நாம் சூழ்நிலைகளை கையாள ஆரம்பித்து விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசு. ஒரு நிமிஷம் தாவீதை குறித்து யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே இந்த கோலியாத் என்ற மனுஷன் 40 நாட்கள் பகலும் மாலையிலும் வந்து இஸ்ரவேல் ராணுவத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ராணுவம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்த சவுல் தாவீதிடத்திலே தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார். தன்னுடைய மார்க்க வசம், தன்னுடைய ஈட்டி, தன்னுடைய தலை சேரா எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்து, நீ போட்டுக் கொண்டு அவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போக என்று சொல்லி சவுல் தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். தாவீது போட்டு பார்த்துட்டு சொல்றாரு, இது எனக்கு வழக்கமா இல்லை, சௌரியமா இல்லைன்னு சொல்ற. இன்னைக்கு அநேக சமயத்தில் நாம் சில ஆயுதங்களை களைந்து போட வேண்டியதா இருக்கு. நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டுமானால் மாம்சத்துக்குரிய காரியங்களை தவிர்க்க வேண்டும், தள்ளிவிட வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். அந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 38 40 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38 40 வரைக்கும். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு, அதுதான் முக்கியம், அவைகளை களைந்து போட்டு எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, மனுஷன் கொடுக்கிற மனுஷ சிந்தை வருகிற எந்த ஆயுதமும் ஆவிக்குரிய போராட்டத்துக்கு பயன்படாது. கர்த்தர் கொடுக்கிற ஆயுதம் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஆமென். ஆவிக்குரிய ஆயுதங்கள் தான் ஜெயத்தை கொண்டு வர முடியும் ஒழிய மாமிசத்துக்குரிய எந்த ஆயுதமும் ஆவிக்குரிய போராட்டத்திலே நமக்கு ஜெயத்தை கொண்டு வர முடியாது. ஆமென். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை சந்திக்கும் போது பிசாசு பலரை எழுப்பிவிட்டு பலவிதமான யோசனைகளை கொடுப்பான். பலவிதமான காரியங்களும் உங்க மனதிலே போட அவன் முற்படுவான். ஆனா மாமிச சிந்தை ஆவிக்குரிய போராட்டத்துக்கு பயன்படாது. அது நமக்கு பிரச்சனையாக தான் முடியும். அது நம்மை தோல்விக்கு நேராக தான் நடத்தும். ஆகவேதான் உலகத்தார் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் கேட்கிறவர்கள் அல்ல. நாம் தேவ பக்திக்குள்ள ஆவிக்குரிய ஆலோசனைகளை நாம் கேட்டு நடக்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க. திருவள்ளுவர் வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே நீங்கள் வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இந்த சர்வாயுத வர்க்கத்துல எல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதங்கள் இல்லை. தற்காப்புக்காக ஆண்டவர் கொடுத்த ஆயுதங்கள் இருக்கிறது, தாக்குறதுக்காக கொடுத்த ஆயுதங்கள் இருக்கு. தாக்குறதுக்காக எந்த ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? சர்வாயுத வர்க்கத்திலே தாக்குற ஆயுதம் இது பட்டயம் மாத்திரம் தான். கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயம் மாத்திரம், மற்றெல்லாம் தற்காப்புக்காக. எல்லாமே ஆயுதங்கள் தான், எல்லாமே ஆயுதங்கள் தான். நம்ம சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை குறித்து நாம் படித்தோம். அதுவும் ஒரு ஆயுதம் தான். நல்ல தெளிவா விளங்கிக்கணும்.
சுவிசேஷம் சொல்றது எப்படி ஒரு ஆயுதமா மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, ஆண்டவராய் இயேசு குறித்து மற்றவட பேசுறதை குறித்து நம்ம இவ்வளவு நாள் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா, இது ஒரு ஊழியம் அப்படிதானே யோசிச்சு. உறவில்லாமல், ஆண்டவரோடு கூட உறவில்லாமல் ஆண்டவரை குறித்து மற்றவங்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா அது ஊழியம். உறவோடு கூட ஆண்டவராக இயேசுவை குறித்து மற்றவங்க பேசுறீங்கன்னா அது ஆயுதம். எத்தனை பேருக்கு விளங்குது? அதே போலதான் ஒவ்வொரு ஆயுதமும் உறவோடு கூட அதில் பின்பாக இருக்கிற சத்தியத்தை விளங்கிக் கொள்வோமானால் இந்த 7 காரியங்களும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வல்லமையான ஆவிக்குரிய ஆயுதங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த வசனத்தை மட்டுமா வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நீங்க அந்த பகுதியை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி கொண்டால் நல்லா. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. எதிர்த்து நிற்க, இந்த வார்த்தையை அதிகமாக உற்சாகப்படுத்தின. இப்ப ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நீ சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு பிசாசுடைய தந்திரங்களோடு நீ எதிர்த்து நில் என்று சொல்வார் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த யுத்த களத்திலே நாம் சரியான இடத்துல நிற்கிறோம் என்று அர்த்தம். இப்ப ஆண்டவர் உங்களை நடத்துறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி கொண்டே வந்துட்டு ஒரு இடத்துல மகனே இந்த இடத்துல நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றான்னா என்ன அர்த்தம்? சரியான ஸ்தானத்திலே சரியான இடத்திலே நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். யுத்த களத்திலே சரியான இடத்துல இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, நீ நில், இந்த இடத்துல நில்லுன்றார். சரியான இடத்துல வரைக்கும் நான் உன்னை நடத்தி இருக்கிறேன். உன்னை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துடைய எல்லைக்கு நான் உன்னை கொண்டு வந்துட்டேன். ஆசீர்வாதத்தின் எல்லைக்கு நான் உன்னை கொண்டு வந்து விட்டேன். நீ அந்த இடத்துல நில்லு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் யாரிடத்துல பேசுறான்னு தெரியாது. தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொன்ன, மகனே மகளே அந்த விளிம்புக்கு நான் உன்னை கொண்டு வந்துட்டேன். ஆசீர்வாதத்தின் எல்லைக்கு நான் உன்னை கொண்டு வந்துட்டேன். இந்த சூழ்நிலை, இந்த இடத்துல நீ தைரியமாய் நில், நீ பயப்படாதே. ஆமென். ஒருவேளை உங்களை சுற்றிலும் பார்க்கும்போது உங்களை சோர்வுற பண்ணுகிற அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் நிற்கிற இடம் சரியான ஒரு இடம். அவ்வளவு தூரத்துக்கு நான் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க நில்லுங்கன்றார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நின்று நம்ம திரும்பி சுற்றி பார்த்தா நம்மளை தேட்டுகிற, உற்சாகப்படுத்துற எந்த காரியம் இல்லாம இருக்கலாம். நம்மளை சுற்றிலும் சோர்வுற பண்ணுகிற அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பார்க்கும்போது சோர்ந்து போகாதே என் மகனே மகளே என்று. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற எந்த ஒரு காரியமும் உங்களை சோர்வுற பண்ண இடம் கூடாதீர்கள் என்று. ஒருவேளை அந்த எரிகோ கிட்ட வந்தோடனே அந்த எரிகோ மதில் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க என்றார். அந்த கோலியாத் உங்களுக்கு விரோதமா வரும்போது அவன் எவ்வளவு பயங்கரமா தோற்றம் உள்ளவன் என்பதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்றார். ஒருவேளை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் தைரியமாய் அந்த இடத்திலே நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கையாய் வரக்கூடிய பயத்தையோ பலவீனத்தையோ நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். நான் இவ்வளவு தூரமா உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறேன், சரியான இடத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் தைரியமாய் சத்துருக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். வேதம் தெளிவா சொல்லுது இல்லையா? Stand still and see the salvation of the Lord. நின்று கர்த்தர் தரும் ரட்சிப்பை இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். அந்த இடத்திலே நிற்க சொல்கிறார் ஆண்டவர். அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடுகிறவர்கள் நாம் அல்ல. எந்த ஒரு காற்றும் நமக்கு விரோதமா வீசி நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடக் கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம இடது கையிலோ இடது பக்கமோ வலது பக்கமோ நம்மை திருப்பி விடக்கூடாது. எந்த ஒரு மனுஷனும் பல காரியங்களை சொல்லி கர்த்தர் நிற்க வைத்திருக்கிற இடத்தை விட்டு நாம் இடம் பெயர்ந்து போகக்கூடாது.
கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை நிற்க வைத்திருக்கிறார். சரியான ஒரு இடம். ஹல்லேலூயா. ஒன்று நம்ம அசைக்க கூடாது. கர்த்தர் அந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கும் போது, என் மகனே மகளே நீ முன்னேறி வான்னு சொல்ற வரைக்கும் அந்த ஸ்தானத்திலே அந்த இடத்திலே தைரியமாய் நில் என்று கர்த்தர் சொல். உங்களுடைய இருதயம் கலங்காமலும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். திடன் கொள்ளுங்கள். திடன் கொண்டு பலன் கொண்டு இருங்கள். நான் உங்களுக்காக உங்களோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல். ஆண்டவர் இந்த 7 சர்வாயுத வர்க்கத்தையும் தோற்று போகும்படியா கொடுக்கல, ஒரு பெரிய ஜெயத்துக்காகவே நமக்கு கொடுக்கல. இந்த சர்வாயுத வர்க்கங்கள் அந்தகார சக்திகளோடு எதிர்த்து போராடத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கு. ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், இந்த 7 சர்வாயுத வர்க்கங்களுமே கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இசைந்து போகிறதா இருக்கிறது, இணைக்கப்பட்டதா இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு இந்த சர்வாயுத வர்க்கங்களை உங்களால் பிரிக்கவே முடியாது. They are closely connected to God's word. All the 7 weapons of warfare closely connected to God's word. கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இவைகள் இணைக்கப்பட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை பிரிண்ட் பண்ணி உங்க கையில கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதுதான். கர்த்தருடைய பரிசு எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? கர்த்தருடைய பரிசு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சூழ்நிலை என்ன பிரச்சனை சவால் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7 சர்வாயுத வர்க்கங்கள். அவைகள் என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7 18 வசனம் வரைக்கும் உங்களுடைய வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது சர்வாயுத வர்க்கம் என்னது? சத்தமா சத்தியம் என்னும் கச்சை. இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். மூன்றாவது சுவிசேஷத்தின் பாதரட்சைகை. நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம். ஐந்தாவது இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. ஆறாவது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஏழாவது ஆவியிலே ஜெபம் பண்ணுதல், அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம எத்தனை ஆயுதங்களை படித்திருக்கிறோம்? எத்தனை ஆயுதங்களை படிச்சிருக்கிறோம்? 4 ஆயுதங்களை படிச்சிருக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை என்ன படிச்சோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து. இன்றைக்கு 5வது சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. எடுத்து வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ள வேண்டியது இது. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதற்கு பிரயாசப்படணும். ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் பிரயாசப்படணும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், இந்த தலைச்சீரா ஹெல்மெட் இல்லாம எங்கேயுமே போகாதீங்கன்ற. ஆமென். எத்தனை பேர்ட்ட ஹெல்மெட் இருக்குது? எல்லாத்திட்டும் இல்லையா? இரட்சணியம் என்னும் தலைச்சீரா எத்தனை பேர்ட்ட ஹெல்மெட் இருக்குது? கொண்டு வந்தீங்களா ஹெல்மெட்ட? ஆமென். நீங்க வெளியே போகும்போது போலீஸ் பிடிச்சிருவானோ, ஃபைன் போட்டுருவானோ, அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனை நம்முடைய பாதுகாப்பை குறித்ததான சிந்தனை இருக்கும். இங்க நிறைய பேருக்கு 2 வீலர்ல பைக் எடுத்துட்டு வெளியே போகும்போது ஹெல்மெட் எடுக்கணுமா, அங்க போலீஸ் இருப்பாரா, ஃபைன் போடுவாரா, இதுதான் நம்முடைய சிந்தைக்கு வருது ஒழிய நம்முடைய பாதுகாப்பை குறித்து யாரும் யோசிக்கிறது இல்லை. பாதுகாப்பு தான் முக்கியம். போலீஸ் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஃபைன் போடுறாங்க போடல, அது பெருசு இல்லை. நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். நீங்க அந்த தலைச்சீரா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாராலும் அந்த தலைச்சீராவை அந்த ஹெல்மெட்டை எல்லாராலும் பார்க்க முடியும். அப்படிதானே? அது மாத்திரம் இல்லை, ஹெல்மெட்டை போட்டுட்டு நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கா இல்லையா? ஆக்சிடென்ட் ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு பாதுகாப்பு. இதுதாங்க ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புல தான் நம்முடைய பாதுகாப்பே இருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது வெறும் கிறிஸ்தவர்களாக அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக பார்க்க வேண்டும்.
நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது எப்படி ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டு போனா தெளிவா பார்க்க முடியுதோ, அதே போல நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை கிறிஸ்தவர்களாக அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக பார்க்க வேண்டும். ஆமென். இந்த பாதுகாப்பற்ற இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பை தருகிறது தான் ரட்சணியம் என்னும் தலை சீரா. எத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும்? உண்மையா உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா கண்டிப்பா இந்த ஹெல்மெட் வேணும். என்ன ஹெல்மெட் இது? ரட்சணியம் என்னும் தலை சீரா. அல்லேலூயா. நான் ஏன் அப்படி சொன்னேன்? நம்மளை கிறிஸ்தவங்களா வெறும் கிறிஸ்தவர்களா பார்க்க கூடாது, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா கிறிஸ்தவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க அல்லன்னு அர்த்தம். எல்லா கிறிஸ்தவங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்திலே ஒருவர் பிறந்து விட்டபடினாலே, ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கிறபடினாலே அவர் ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க நிறைய பேர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், நல்ல அழகான கிறிஸ்துவ பேர் இருக்கிறது, ஆனா என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல, கிறிஸ்து உள்ளத்துல இல்ல. அடிக்கடியா யோசிக்கிற ஒரு காரியம், ஒரு எலி பிரிட்டானியா பிஸ்கட் டின்னுக்குள்ள பறந்துட்டதுனால பிஸ்கட் ஆயிருமா? எலி எங்க பறந்துருக்கு? ஒரு பிஸ்கட் டின்னுக்குள்ள பறந்துருச்சு, குட்டி போட்டுருச்சு, அது பிஸ்கட் ஆயிர முடியுமா என்ன? ஒரு நபர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு கிறிஸ்தவர் ஆயிர முடியுமா என்ன? முடியாது. என்றைக்கு அந்த நபர் ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை ஆண்டவராய் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து அவர் இரத்தத்தாலே கழுவப்படுகிறாரோ, அன்றைக்குதான் அவர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவராக மாறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை நமக்குள்ளாக பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். உலகத்தாருக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை மற்றவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அருமையான சகோதர சகோதரி, உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால், உங்களுடைய விசுவாச கண்களிலே அவர் ரட்சிக்கப்பட்டவர்களாக பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? நீங்க விசுவாசித்தால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார். ஆமென். இன்னும் ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர் யாராவது இருப்பார்கள் என்றால், உங்களுடைய விசுவாச கண்களிலே அவர்களும் ரட்சிக்கப்படுகிறதாக, அவர்களும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு உங்களோடு கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறதை விசுவாச கண்களிலே பாருங்கள். கர்த்தர் அற்புதமாக அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் கிரியை ஆரம்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த ரோம ராணுவ வீரருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்துல சில சர்வாயுத வர்க்கங்கள் மிக விலை உயர்ந்ததாக இருக்கும், விசேஷித்த விதமாக இருக்கும். நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து நம்ம படிச்சோம், அப்படிதானே? ஒரு கதவு அளவு பெருசா இருக்கும், அது எல்லாருக்குமே பார்த்தா தெரிஞ்சிடும். அது எப்படி முக்கியமோ அதே போல ரட்சணியம் என்னும் தலை சீராவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சர்வாயுத வர்க்கத்துல சத்ரு முதல் பார்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னா இந்த தலை சீரா தான். ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா போட்டலையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சு எல்லாம் தெரிஞ்சிடும், கிளியரா தெரியும், அப்படிதானே? நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியத்தை நான் சொன்னேன். சத்ரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் தாக்குற ஒரு காரியம் உண்டென்றால் அது விசுவாசம். முதல் சத்ரு தாக்குற முதல் ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் எனும் கேடகம். அததான் சத்ரு தாக்குற முதல் ஒரு ஆயுதம். ஆனால் சத்ரு பார்க்கிற முதல் ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலை சீரா. எத்தனை பேருக்கு விளங்குது வித்தியாசம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு முதல் தாக்குற ஒரு காரியம் விசுவாசம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்ருவாகிய பிசாசு முதல் பார்க்கக்கூடிய காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நமக்கு விரோதமா வரும்போது முதல்ல நம்ம என்ன தெரியுமா பார்ப்பான்? இந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருக்காரா, இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டிருந்தா அவ்வளவு தைரியமா அவன் செயல்பட முடியாது. அவனுக்குள்ள உடனே ஒரு பயம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். காரணம் இவர்களுக்குள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தலை சீரா
நம்முடைய தலையை முழுவதுமாக மூடி இருக்கிற ஒரு காரியம். ஹெல்மெட் நம்முடைய தலையை முற்றிலுமாக மூடி இருக்கிற ஒரு காரியம். இது ரோம ராணுவ சேவர்கள் அதை அணியும் போது அது பிரான்ஸ் பித்தளையினாலே செய்யப்பட்டிருக்குமா. அது மாத்திரமல்ல, அது ரொம்ப கனமா இருக்கும். ரொம்ப கனமா இருக்கிறபடினாலே அதுக்குள்ள அந்த லைனிங்கு அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வைத்து அந்த ரொம்ப கனம் அந்த வெயிட்டை உணராதபடிக்கு ஒரு ஒரு ராணுவ வீரர் அதை அணிந்து கொள்ளத்தக்கதாக அது செய்யப்பட்டிருக்குமா. எதை குறிக்கிறேன் என்றால், அது ரொம்ப கனமா இருந்தாலும் வேதனையா இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப ஹெல்மெட்டுக்குள்ள உள்ள ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எதுக்கு? ஒரு கம்ஃபர்ட், ஒரு சௌகரியம். அது அணிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு தான். அதே போலதாங்க ரட்சிப்பிலே ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு இருக்கு. ரட்சிப்பிலே ஒரு பெரிய ஆற்றி தேற்றுகிற ஒரு காரியம் இருக்கிறது. நான் சொன்ன இந்த ஹெல்மெட், இந்த தலைசீரா ரொம்ப இடை அதிகமாக இருக்கிறபடினாலே எவ்வளவு கூரான ஒரு பட்டயமோ எவ்வளவு கனமான ஒரு சமட்டியோ இந்த தலைச்சீராவை உடைக்கவும் முடியாதா, ஊடுருவி செல்லவும் முடியாதா. யோசித்து பாருங்க. அப்படியாக இந்த தலைச்சீரா செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விதமான ஒரு பாதுகாப்பு ஒரு ராணுவ வீரனுக்கு இல்லாவிட்டால் அவன் தலையை இழந்து போக நேரும் என்று சொல். இப்படிப்பட்ட ஒரு தலை சீரா ஒரு ஹெல்மெட் இல்லாத பட்சத்திலே அந்த போர் வீரன் தன்னுடைய தலையையே இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும். அது மாத்திரமல்ல, ஒரு போர் வீரன் இந்த தலைச்சீராவை அணிந்திருக்கும் போது தன்னுடைய உயரத்தை காட்டிலும் இன்னொரு 2 அடி உயரமாக காண்பிக்கும் அந்த தலைச்சீரா. இந்த தலைச்சீரா போட்டிருந்தா, இந்த ஹெல்மெட் போட்டிருந்தா, ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் ஒரு 5 அடி உயரத்தில் இருந்தா தலைச்சீரா போட்டிருந்தா அவருடைய ஹைட் எவ்வளவு காமிக்குமா? 7 அடியா காமிக்கும். ஒரு 2 அடி உயரமாக காமிக்கக்கூடியது. ஆவிக்குரிய ரீதியில யோசித்து பாருங்க. ரட்சிப்பின் தலைசீரா நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை காட்டிலும் உயர்த்தி காண்பிக்கக்கூடியதா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சணியின் தலைச்சீரா என்று பேசும்போது அவர் எதை பேசுகிறார் என்றால், நம்முடைய மீட்பை குறித்தும் நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் பேசுகிறார். சபையாரே, உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் தெளிவாக விளங்கி கர்த்தர் செய்த காரியங்களை நீங்கள் அறிந்து அதை பாராட்டக்கூடிய நிலைமையிலே உங்களுடைய மனப்பக்குவம் இருக்குமானால், உங்களுடைய ரட்சிப்பு நித்தியமான ரட்சிப்பு, பூரணமான ரட்சிப்பு, அற்புதமான ரட்சிப்பு என்பதை உணர்ந்து உங்களால் அதை உணர முடியுமானால், அதுவே சத்துரு நமக்கு விரோதமாக போராடுகிற போராட்டத்திலே ஒரு ஆயுதமாக கர்த்தர் நம்ம ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய ரட்சிப்பு நித்தியமான ரட்சிப்பு, பூரணமான ரட்சிப்பு, அற்புதமான ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இதை நாம் உணர முடியுமானால் இந்த ரட்சிப்பு, கர்த்தர் தந்த ரட்சிப்பே நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. கர்த்தர் அதை ஆயுதமாக வைத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவ சமூகத்திலே நடக்கிற ஒரு மனுஷன். அப்படி இருப்பேனானால் என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள்ளாக இருக்கிற ஒரு விசேஷத்தை பலத்தி ஒரு நம்பிக்கையும் அவர்களால் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். குறிப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பு என்னும் தலைசிராவை குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் மன ரீதியாக அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள். ஆனா எவ்வளவுதான் நமக்கு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய மனம் பாதிக்கப்படாது. காரணம், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும், நமக்கும் பிரச்சனை வருது. அப்படிதானே? கிறிஸ்தவர்களும் பிரச்சனை இல்லாம இருக்குமா? நமக்கும் நிறைய பிரச்சனை வருது. ஆனா நமக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு தலைச்சீரா இல்லை, நமக்கு தலைச்சீரா இருக்கு. அப்படின்னா நம்முடைய மனது காக்கப்படுகிறது, நம்முடைய சிந்தை காக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசு ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே
எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி போராட்டத்தை நாம் எதிர்த்து சந்திக்க திராணி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீ யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு கடந்த நாட்களிலே உங்களுக்கு வந்த பிரச்சனைகளை சற்று யோசித்து பாருங்கள். அந்த பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு வந்திருக்குமானா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். நீங்க என்ன யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு வந்த பிரச்சனைகள் நம்ம அதை எப்படி சந்திச்சோம், எப்படி அந்த பிரச்சனை கூட கடந்து வந்தோம் அப்படின்னு யோசித்து ஆச்சரியமா இருக்கு. அப்படிதானே? கர்த்தர் இப்படி கூட நடத்துவாரா? இதே பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்திருந்தா என்னதான் பிடிச்சிருக்கும்? பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஆனா நம்ம இன்னும் நல்லா தெளிவா இருக்கிறோம் பாருங்க. இதுக்கு காரணமே இந்த ரட்சிப்பு தலை சீராதான். நம்முடைய மனம் காக்கப்படுது. நம்முடைய தலையில நம்முடைய சிந்தை இந்த ரட்சிப்பு நிமித்தம் தான் பத்திரமா. எவ்வளவோ சத்துரு ஆகிய பிசாசு நம்முடைய மனதை தாக்கி கொண்டே இருக்கிறான். எதிர்மறையான சிந்தனை, அவிசுவாச சிந்தனை, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், பலவிதமா பிசாசு சிந்தனைகளை போட்டாலும் அந்த காரியங்கள் நம்முடைய சிந்தையை பாதிக்க முடியாம, பிசாசால ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த இரட்சணியம் என்னும் தலை சீராதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் சொல்றது என்னதென்று அறிந்தே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்கு சொல்ல வேண்டுமானால் 2005 இருந்து 2010 வரைக்கும் நம்முடைய சபை கடந்து போன பிரச்சனைகள் சிலருக்கு தான் தெரியும். 2005 இருந்து 2010 வரைக்கும் நம்முடைய சபைக்கு விரோதமா வந்த எதிர்ப்புகள், விமர்சனங்கள் பயங்கரம் பயங்கரம். கர்த்தருடைய கரம் இந்த ஊழியத்தில் இல்லாத இருந்திருக்குமானால் இன்றைக்கு இந்த சபை இங்க இருந்திருக்கவே இருக்க முடியாது. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனைகள் சபைக்கு விரோதமாக. ஆனா கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்றேன், கர்த்தருடைய வல்லமையான கரம் இந்த ஊழியத்தின் மேல் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமா எழும்பினவர்கள் இன்றைக்கு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல, சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ தேடியும் காணாதிருப்பாய். நானும் தேடி தேடி பார்க்கிறேன், இது வரைக்கும் கண்ணில் படல. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் இத்தனை ஆண்டு ஊழியத்தில் நான் அடியானும் மனைவியும் கடந்து போன பாதைகள் நிறைய பேருக்கு தெரியாது. சில பழைய விசுவாசிகளுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்த நம்மோடு கூட நிற்பார். கர்த்தருடைய பரிசு. அடிக்கடியா நான் மனைவியிடம் சொல்ற ஒரு காரியம், அம்மா இந்த பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு வந்திருந்தா அவங்க சபையில இருந்திருக்க மாட்டாங்க, பெரம்பூர்லயும் இருந்திருக்க மாட்டாங்க, வேற எங்கன்னா ஓடி போயிருப்போம். ஆமென். ஆனா அழைப்பு நிமித்தம், கர்த்தர் கிருபையாய் கொடுத்த அபிஷேகித்த நிமித்தம் அந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து போராடி ஜெயமாய் வெளியே வர கர்த்தர் பெரிய கிருபையை பாரு. இன்னைக்கு எங்களை பார்க்கிறவங்க ஒருத்தருமே சொல்ல முடியாது இப்படிப்பட்ட பிரச்சனையுடைய சபை போச்சு அப்படின்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு எங்களை பார்க்கிறவர்கள் அப்படிப்பட்ட பிரச்சனை ஊடாக நாங்கள் கடந்து போனோம்னு சொன்னா கூட நம்ப மாட்டீங்க யாரும். அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு பிரச்சனைகள். நான் அடிக்கடியாக அந்த 3 எபிரேய புருஷர்களை தான் நான் யோசிப்பேன். அக்கினி சூளைக்குள்ள போனாங்க, ஆனா வெளியே வரும்போது அந்த நெருப்போட வாசனை கூட இல்லையா. இதாங்க உண்மை. நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் இதுதான் உண்மை. ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவருடைய அனுபவம் இதுதான். நம்ம பிரச்சனை கூட கடந்து போவோம், பயங்கரமான சூழ்நிலை கூட கடந்து போவோம். ஆனா வெளியே வரும்போது நம்மளை பார்த்து இந்த பிரச்சனை உள்ள போயிட்டு வந்தோம்னு யாராலையும் சொல்லவே முடியாது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம நிலைநிறுத்தப்படுகிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. தானியேல் புஸ்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள், நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள்
அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும், நல்ல கவனிங்க, தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அந்த அக்கினியின் வாசனை கூட இல்லாததை அந்த அதிபதிகள், அந்த ராஜாவுடைய ஆலோசனைக்காரர்கள் கண்டார்கள். தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய ரட்சிப்பை குறித்ததான தெளிவான ஒரு அறிவு விளக்கம் நமக்கு இருந்து நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் ஒவ்வொரு நாள் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருப்போமானால், உங்களை ஆச்சரிய கண்களோடு கூட மற்றவர்கள் பார்க்க கர்த்தர் செய்வார். உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து மற்றவங்களை பார்க்கும்போது, இப்படி கூட இருக்க முடியுமா, இப்படி கூட இவர்களுக்காக கர்த்தர் செய்வாரா என்று சொல்லி அதிசயப்படத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆமென். அதிபதிகளும் அந்த ராஜாவோட ஆலோசனைக்காரர்களும் இதை கண்டார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் காணும்படியா கர்த்தர் செய்வார். எந்த சந்தேகமே கிடையாது. இதாங்க ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமென். அந்த தலை சீரா நம்முடைய தலையை முற்றிலுமாக அப்படியே மூடி இருக்கிறபடினாலே நாமும் கூட எந்த சூழ்நிலை வழியாகவும் கடந்து போனாலும் அந்த 3 எபிரேய புருஷர்களை போல ஜெயமாய் வெளியே வர முடியும். நம்ம வெளியே வரும்போது ஒருவருமே சொல்ல முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து இவங்க வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆச்சரியத்தோடு பார்க்க கத்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். உங்களில் சிலர் ஒருவேளை மரண படுக்கையின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். உங்களில் சிலர் பயங்கரமான குடும்ப பிரச்சனை ஊடாக கடந்து போயிருக்கலாம். உங்களில் சிலர் பயங்கரமான கடன் தொழிலின் மூலமாக கடந்து போயிருக்கலாம். உங்களில் சிலர் உங்களுடைய குடும்ப, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பயங்கரமான பிரச்சனைகள் சம்பவித்திருக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? சிலர் அக்கினி ஊடாகவும் சிலர் தண்ணீர் ஊடாகவும் கடந்து போனார்கள். ஆனா நம்ம எல்லாருமே ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தின் ஊடாக கடந்து போனோம். ஹல்லேலூயா. அக்கினியிலே நான் கடந்து போகும்போது நாம் வேகாமலும், தண்ணீர் ஊடாய் கடந்து போகும்போது நாம் முழுகாமலும் கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இரட்சணியம் என்னும் தலைசீராவை குறித்து பேசும்போது அவர் எதை குறிப்பிடுகிறார்? நல்ல கவனிங்க. நம்முடைய தலையை மூடுகிறதான் தலைசீரா. ரட்சிப்பு என்னும் தலைசீரா. ஏன் ரட்சிப்பு என்னும் தலைசீரா என்று சொல்லுவது காரணம், நம்முடைய சிந்தை எப்பொழுதும் கர்த்தர் நமக்காய் செய்த ரட்சிப்பை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை காரியமே நம்முடைய ரட்சிப்பு தான். இந்த அடிப்படை சத்தியத்தை நம்முடைய மனதிலே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எத்தனை படித்த மேதைகள், நம்மளை காட்டின நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா கிருபையா உங்களையும் என்னை ரட்சித்தாரே. எத்தனை பேருக்கு அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சிந்தை, இந்த ரட்சிப்பு, கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்ற சிந்தை நம்முடைய மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்க வேண்டும். நடைமுறையா நான் பேசுறேன், பிராக்டிகலா பேசுறேன்னா, அநேக கிறிஸ்தவருடைய காரியத்துல அவங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க அப்படின்னாங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க அப்படின்னா எதற்காக நன்றி செலுத்துவாங்க தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே, வல்லமையை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சிலர் எதுக்கு ஆண்டவரை துதிப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே, என்னோட வியாதியிலிருந்து எனக்கு சுகமாக்குனீங்களே, அதற்காக நன்றி. இந்த அற்புதத்தை செய்தீங்களே, அதற்காக நன்றி.
என்னுடைய தேவையை சந்தித்தீங்களே, எனக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர்களை களி கூடுவது உண்டு. தவறு இல்லை, நல்லது. இவளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடத்திலே, ஆண்டவராய் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திலே, நீங்கள் களி கூர்ந்து தேவனை துதிக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் இருக்குமானால் அந்த ஒரு காரணம் உங்களுடைய ரட்சிப்பு தான். அப்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு சீஷர்களுக்கு. அவர்கள் தேவனை துதித்து அவர்கள் களி கூறக்கூடிய ஒரு காரணம் உண்டு என்றால் ஒரே ஒரு காரணம் தான். அந்த காரணம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. எத்தனை பேருக்கு அந்த சந்தர்ப்பம், அந்த வேத பகுதி ஞாபகத்துக்கு வருகிறது? எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள், உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் சந்தோஷப்படுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அது என்னதுதான்? ரட்சிப்பு. ரட்சிப்பு. சீசன்ல யோசித்து பாருங்க. அவங்க ஊழியத்துக்கு போய் அநேக அசுத்தாவிகள் துரத்தப்பட்டது, அநேக வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். அவங்க கர்த்தர் கொடுத்த புதிய அதிகார வல்லமையிலே அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல பிசாசை துரத்தணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் சந்தோஷப்படாதீங்க. நான் இப்படி கற்பனை பண்றேன். சீஷர்கள் அவர்கள் சுற்றி நிற்கிறாங்க. சுற்றி நின்று, ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல நாங்க பிசாசை துரத்தணும், வியாதியெல்லாம் குணமாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது ஆண்டவர் அவர்களை அன்பா பார்த்து, அப்பா நீங்க எல்லாம் அங்க ஒரு வட்டத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீங்க, அந்த வட்டத்துடைய நடு மத்தியில வாங்க. He brought them back into the center. நடு மத்தியில் அவர்களை கொண்டு வந்து அவர்கள் ஞாபகப்படுத்துறார் ஒரு காரியத்தை. என்ன தெரியுமா? இந்த எல்லா காரியம் நடந்துச்சுல்ல, அசுத்தாபி ஓடுச்சுல்ல, வியாதிகள்லாம் குணமாச்சுல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்களோட ரட்சிப்பு. உங்களோட ரட்சிப்பு. உங்களோட ரட்சிப்பு இல்லைன்னா பிசாசு ஓடுமாங்க? உங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னா வியாதி குணமாக்குமா? உங்களோட ரட்சிப்பு இல்லைன்னா விடுதலை கிடைக்குமா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிய கர்த்தருடைய நான் சொல்றேன், நீங்க ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னது? ரட்சிப்பு. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் என்னது? ரட்சிப்பு. கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னது? ரட்சிப்பு. அதுதான் பேஸ், அதுதான் அடித்தளம், அதுதான் அஸ்திபாரம். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் அந்த ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்புக்கு ஈடாக ஒரு நாள் ஆக முடியாது. நீங்க உலகத்துல எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்த நித்திய ரட்சிப்புக்கு ஈடாக இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு நாளும் ஒப்பிடவே பட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். சில பேர் நினைப்பாங்க, ஒரு பெரிய அற்புதம், எது பெரிய அற்புதம் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புறதுதான் பெரிய அற்புதம். இல்ல இல்ல, ஒரு செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்புறது பெரிய அற்புதம் அல்ல. அதை காட்டிலும் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்கலாம். ஒரு மரித்த மனுஷனை உயிரோடு எழுப்பினாலும் இன்னொரு நாள் அந்த ஆள் என்னதான் பண்ணணும்? மரிச்சுதான் போகணும். லாசரு உயிரோடு எழுப்பினார், நித்தியமா உயிரோடு இருந்துட்டார். அவரு இல்ல, அவர் மரித்துதான் போனோம். ஆனா அந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. நித்தியமாக நம் தேவனோடு கூட இருக்க அழைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. மகா பெரிய ரட்சிப்பு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்றேன், உங்களுடைய ரட்சிப்பிலே நீங்கள் களி கூறுங்கள். உங்களுடைய கரங்களை விடுதலையோடு உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம எல்லாரும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்முடைய கரங்களை எல்லாத்தையும் உயர்த்தி, நம்முடைய சத்தத்தையும் உயர்த்தி, நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சுங்களா? எங்கேயோ கிடந்தேன், பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்தேன், தகுதியற்ற என்ன ஆண்டவரே, உம்முடைய கண்கள் கண்டதே,
ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனா எனக்கு பின்னாக வந்து என்னை பிடித்து என்னை ரட்சித்தீரே. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தாவே என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு என்னை ரட்சித்தீங்களே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்ல ஆண்டவரே, எங்களை காட்டிலும் அநேக நல்லவங்க இருக்காங்க கர்த்தாவே. எங்களை காட்டிலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களை காட்டிலும் நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் போது அவர்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்துல வந்தீங்களே, என்ன ரட்சித்தீங்களே, அதற்காக நன்றி. ஓ ராமா கதாலமா சந்தலாதமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் எழுந்தது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு என்று உருவாக்கப்பட்ட மனுஷன், நித்தியமாய் வாழ வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்த போது அந்த நித்திய ஜீவனை இழந்து போன. ஆதாம் ஊழியத்தை இழக்கலங்க, ரட்சிப்பு இழந்து போனார். பயபக்தியோடு சொல்றேன் பாருங்க ஒரு காரியத்தை. இன்னைக்கு ஒரு நபர் துணிகரமான தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து துணிகரமான பாவத்தை செய்து அந்த பாவத்திலேயே இருந்து தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போகிற ஒரு சாத்தியம் இருக்கிறது. ரட்சிப்பை இழந்து போன பிறகு கூட ஒரு நபரால ஊழியம் செய்ய முடியும். யோசித்து பார்க்க முடியுதா? அங்கதான் வஞ்சனை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே முதல் ராஜாவாக இருந்த சவுல் பரிசுத்த ஆவியை இழந்து விட்டார். பரிசுத்த ஆவியை சவுலை விட்டு விலகி போனார். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசனம் சொன்னாரா இல்லையா? அங்கதான் வஞ்சனை இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் அபிஷேகத்தை இழந்து போலாம், ஆனா தொடர்ந்து ஊழியம் செய்து அற்புதங்கள் எல்லாம் செய்யலாம். அதுல ஏமாந்து போறவங்க நிறைய பேர். அங்கதான் வஞ்சனை இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதல் மனுஷன் ஆதாம் இழந்ததான அந்த நித்திய ஜீவனை, அந்த ரட்சிப்பை 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி மனிதன் இழந்து போன ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! ஹல்லேலூயா! கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா இருக்குமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவத்தை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி அவருடைய கிருபையினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை முற்றிலுமாக அவருடைய இரத்தத்தாலே கழுவி நம்மை ரட்சித்து அவர் சொல்றாரு, நான் மன்னித்தது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவத்தை நான் நினைவு கூறுகிறதும் இல்லை என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இனிமேலும் நம்ம குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பிசாசு உங்களோட கடந்த கால வாழ்க்கையை அவன் ஞாபகப்படுத்துறான், அவன் சொல்லுங்க, கர்த்தருடைய ரட்சித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இன்னைக்கு அவரோட பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை சொல்லுவான். உங்களோட மனதை அவன் சோர்வுற பண்ணும்படியாக, உங்களோட மனதை தாக்கும்படியாக அநேக காரியங்களை பிசாசு பேசிக்கொண்டே இருப்பான். அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டவன். அசுத்த ஆவியே, சத்துருவாகிய பிசாசே, உனக்கு என்னை தொட அதிகாரம் இல்லை, என்னை வஞ்சிக்க முடியாது, என்னை தோற்கடிக்க முடியாது. காரணம், ஆண்டவராய் இயேசு எனக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். என்னோட வாழ்க்கையை நான் ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த போது அவர் என்னை சொந்த பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டபடினாலே, ஹல்லேலூயா, இன்னைக்கு உனக்கு என் மேல எந்த அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எந்த ஒரு காரியமும் நம்ம ஆண்டோட பிள்ளை என்ற ஒரு சத்தியத்தை, ஒரு கூற்றை எந்த ஒரு காரியம் மாற்றி அமைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்க? பிசாசை பார்த்து தைரியமா சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இதுதான் ஆயுதம். ரட்சிப்பின் அந்த ரட்சிப்பின் சீராவை கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுதமாய் கர்த்தர் கொடுத்து. உங்களை சுற்றி பார்க்கும்போது எந்த உற்சாகப்படுத்துற காரியம் இல்லாம இருக்கா? உங்களுக்கு விரோதமான காரியங்களையே நீங்க பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமென். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காமல் இருந்திருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஒருவேளை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியம் இன்னும் நிறைவேறாம இருக்கலாம். நீங்க ஒரு நாள் ஐதரியப்பட வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க.
மற்றவங்களை உங்களை குறித்து தவறா பேசலாம், தவறா நினைக்கலாம், உங்களுக்கு விரோதமா என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். உலகத்திலே எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குமானால் அது கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பு தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பு என்னும் தலை சீராய் என்று சொல்லும்போது அவர் எதை அர்த்தப்படுத்துகிறார் என்றால், நம்முடைய சிந்தையிலே நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அதை குறித்து தியானிக்க வேண்டும். அந்த நினைவாகவே இருக்க வேண்டும். ஒரு சோதனை உங்களுக்கு விரோதமா வருது, பிசாசோட தாக்குதல் வருதுன்னா உடனே உங்களுடைய சிந்தனை சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டவன், இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த சிந்தை இந்த ரட்சிப்பின் காரியத்திலே கவனமா இருக்கிறதோ அந்த நபரை பிசாசு ஒரு நாளும் திசை திருப்ப முடியாது, சோர்வுற பண்ணவும் முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீர்க்கதரிசியாகிய அபகுக்குடைய மனப்போக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணுங்க. ஒரு காலகட்டத்திலே அந்த தீர்க்கனாயிருந்த அபகுக் எல்லாவற்றையும் இழந்து போனாருங்க. எல்லாவற்றையும் இழந்து போனார். இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லை. அப்ப பிசாசு அந்த மனுஷன் அபகுக் கிட்ட வந்து, என்ன நீ ஆண்டவர் ஆண்டவன் சொல்லிட்டு இருந்த, உன்கிட்ட இருக்கிறது எல்லாம் இழந்து போயிட்டு தெரியுமா, உன்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அபகுக் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் ரட்சிப்பிலே களி கூறுகிறேன், ரட்சிப்பிலே களி கூறுகிறேன். எடுத்து வாசிங்க அந்த பகுதி. அபகுக் 3ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசிங்க. அபகுக் 3ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், அத்தி மரத்துல துளிர் இல்ல, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடியில ஒரு பழமும் இல்ல, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்துல எந்த ஒரு பலனும் இல்லை, வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், வயல்லாம் வறண்டு போயிருக்கிறது, தானியத்தை விளைவிக்காமல் இருக்கிறது, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிருக்கிறது, தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், தொழுவம்லாம் காலியா இருக்குது, எல்லாம் மாடு செத்து போயிடுச்சு, தொழுவம் காலியா இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல பிசாசு வந்து என்ன சொல்லியிருப்பான்னு யோசிப்பான். நீ ஆண்டவர் ஆண்டவர் நம்பினிய, கர்த்தர் கர்த்தர்னு சொன்னியப்பா, உட வாழ்க்கை வெறுமையா இருக்க, உட தொழுவெல்லாம் காலியா இருக்க, வெறுமையா இருக்கிறது, உட வாழ்க்கையில ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய என்ன ஒரு காரியத்தை காமிக்க முடியுமா அப்படின்னு பிசாசு எவ்வளவு கேட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா தீர்க்கதரிசி ஆகிய அபகுக் பிசாசு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பின் தேவனுக்குள். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சகோதரனே சகோதரியே, உங்களுடைய நிலைமை மிக மோசமாக இன்றைக்கு இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம். பிசாசு வந்து சொல்லுவான், நீ பைபிள் வாசிக்கிற, ஜெபிக்கிற, ஆலயத்துக்கு போற, உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பாத்தியா? பிசாசை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடிய மனுஷனோட அனுபவம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு யார் பலன் தெரியுமா? கர்த்தரே பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மனுஷனை விட மாட்டாருங்க. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு பலனா மாறுவாருன்னா அடுத்தது என்ன தெரியுமா நடக்கும்? அந்த மனுஷனை உயர் ஸ்தலங்களில் ஏறி நடக்க பண்ணுவார். அந்த வசனம் வாசிங்க. அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை பரியாசம் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, உங்களை உதாசீனமா பார்த்தவங்க எல்லாரையும் நீங்க இப்படி பார்ப்பீங்க, அவங்க எல்லாம் இப்படி பார்ப்பாங்க. ஆமென். இப்ப உங்களை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? உங்களை இப்படி பார்க்கறாங்க. நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், எல்லாரும் நம்மள இப்படி பார்க்கறாங்க. கர்த்தர் சொல்றார், மகனே, இந்த சூழ்நிலையில
நீ என்னில களி கூறுறீங்க பாருங்க. இந்த சூழ்நிலையில நான் கொடுத்த ரட்சிப்பிலே நீங்க களி கூறுகிறபடினாலே நான் உங்களுக்கு பலனாயிருப்பேன். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு பலனாயிருக்கிறபடினாலே உங்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே ஏறி நடக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன். யார் யார் உங்களை கீழே அப்படி நோக்கி பார்த்தாங்களோ அவங்களாம் அண்ணாந்து பார்க்கத்தக்கதாக நான் உங்களை உயர்த்துவேன். தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட பேசுறவா. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை பார்த்து நீங்க சோர்ந்து போகாது. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னோட ரட்சிப்பு தான். இவ்வளவு நாள் ரட்சிப்பை ஒரு அனுபவமா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுது, என்னோட ரட்சிப்பு அனுபவம் மாத்திரமல்ல, அது எனக்கு ஒரு ஆயுதம். அல்லேலூயா. எப்படி சுவிசேஷத்தை சொல்றத நான் ஊழியமா நினைச்சேன், ஆனா அது ஒரு ஆயுதமானு விளங்கிக்கிட்டேன். அதே போல என்னோட ரட்சிப்பு ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, அது எனக்கு ஒரு ஆயுதமாய் கர்த்தர் கொடுத்தார். நான் அதிலே களி கூறுவேன் ஆண்டவரே, அதிலே மகிழ்ந்திருப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ தந்த ரட்சிப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே, ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கு. விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அன்னாளை கொஞ்சம் யோசித்து, அவள் மலடியா இருக்கிறார். தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார். கர்த்தர் அன்னாளை நினைவு கூறினார். சாமுவேலை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தா சாதாரணமா இருக்காது. ஆண்டவர் கொடுத்தா அசாதாரணமா தான் இருக்கும். ஒரு சாதாரண பிள்ளையை கொடுக்கல, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுக்கிறார். தான்ல இருந்து பேசவ வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தர் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார். ஆனாலும் அந்த தாயார் சொல்ற வார்த்தையை நீங்க கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஜெபம் பண்ணி என்னுடைய இருதயம் கர்த்தர் கொடுத்த சாமுவேலிலே களி கூறுகிறது சொல்லியிருப்போம். ஆனா அன்னாள் சொல்ற வார்த்தையை கவனிங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள் நல்ல கவனிங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அன்னாளுடைய கொம்பை கர்த்தர் ஏன் உயர்த்தினார் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என் பகைஞர் மேல் வாய் திறந்திருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறதுனால என்னோட கொம்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறீர். என் பகைஞனுக்கு மேலாக கர்த்தரை உயர்த்திருக்கிறார். ரகசியம் இங்கதான் இருக்கு பிரதர், சிஸ்டர். உங்களுடைய உயர்வுக்கான ரகசியம் இங்கதான் இருக்கு. ரட்சிப்பிலே களி கூற நாம் பழகிக் கொள்ள. எத்தனை பேர் தீர்மானம் இருக்கும்? நான் யோசித்து பார்த்தேன். ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னாள் ரட்சிப்பிலே களி கூற முடியுமானால், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ரத்தம் சிந்துதல், இவைகளெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவித்த நாம் நம்முடைய ரட்சிப்பில் இன்னும் எவ்வளவாக களி கூறணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த அனுபவம் இல்லையே. ஆனா நமக்காக ஆண்டவர் இயேசு மரித்த அனுபவம் இருக்கு, உயிர்த்தெழுந்த அனுபவம் இருக்கு, அவருடைய ரத்தத்தை சிந்தின அனுபவம் இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவாய் நம்முடைய ரட்சிப்பிலே நாம் களி கூற வேண்டும். யோசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பின் தலைச்சீரான்னு சொல்லும்போது அவர் எதை அர்த்தப்படுத்துகிறார் என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட நபர் என்ற ஒரு சிந்தை நம்முடைய மனதிலே எந்த நிமிஷமும் இருக்கணும். அந்த சிந்தையை யாரும் அழிக்க முடியாத அளவில் இருக்கணும். இன்னைக்கு துக்கத்தோடு நான் சொல்லிட்டா, நம்முடைய மனதிலே அநேக காரியங்கள் இருக்கு. ஆசீர்வாதங்களை குறித்ததான சிந்தை இருக்கு, பிரச்சனைகளை குறித்ததான சிந்தை இருக்கு. ஒரு சிந்தையை மாத்திரம் பிசாசு எடுத்துட்டான். என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தனையை பிசாசு எடுத்துட்டான். உண்மையா பொய்யா? நீங்க கடைசியா என்னைக்குங்க ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே,
எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்களே அப்படின்னு அதை நினைச்சு என்றைக்கு நீங்க கடைசி ஆண்டுக்கு நன்றி சொன்ன நாள் என்றைக்கு? பிரச்சனை குறித்து யோசிச்சிருப்பீங்க, ஆசீர்வாதத்தை குறித்து யோசிச்சிருப்பீங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்குங்க கடைசியா உங்க ரட்சிப்பை யோசிச்சு பார்த்தீங்க? பிசாசு அந்த ஒரு சிந்திய மனசுல எடுத்துட்டான்ல. அதனாலதாங்க இன்னைக்கு ஆசீர்வாத குறைவு. அதனாலதான் இன்னும் கொம்பு உயரல. அதனாலதான் பகஞ்சருக்கு மேல நம்ம இன்னும் உயர்த்தப்படல. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே. நான் உலகத்தாரை போல அல்ல, நான் வித்தியாசமானவன். ஆமென். இந்த ஒரு சிந்தனை நம்முடைய மனதில் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் இருக்கணும். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா? கர்த்தர் நம்ம கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புல அதுக்குள்ள 5 ஆசீர்வாதங்களை வைத்தார். நம்ம ரட்சிப்புக்குள்ள எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? 5 ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசுவுக்கு எபிரேயத்தில் என்ன பேருங்க? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதானா? யெஷுவா. யெஷுவானா என்ன அர்த்தம்? தெளிவா சொல்லுங்க. ரட்சகரா ரட்சிப்பா? ஹீப்ரூ ஸ்டூடெண்ட்ஸ், யெஷுவானா ரட்சகரா ரட்சிப்பா? சால்வேஷன். சேவியர் இல்ல. யெஷுவானா சேவியர் இல்ல, சால்வேஷன். இப்ப சொல்லுங்க, ரட்சிப்பு. எங்கெங்க வேதாகமத்திலே யெஷுவான்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா ரட்சிப்பு அப்படின்னு மொழிபெயர். எங்கெங்க வேதாகமத்திலே யெஷுவா, எபிரேய வேதாகமத்திலே யெஷுவான்னு எங்கெங்க வருதோ அங்க எல்லாம் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்? ரட்சிப்பு. எங்கெங்க ரட்சிப்பு என்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் எபிரேய வேதாகமத்தில் என்ன தான் இருக்கும்? யெஷுவான்னு தான் இருக்கும். நீங்க கெசனியாஸ்னு ஒரு ஹீப்ரூ டிக்ஷனரி இருக்கிறது. கெசனியாஸ் ஹீப்ரூ டிக்ஷனரியில போயிட்டு அந்த வார்த்தை யெஷுவா என்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு 5 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். யெஷுவா என்ற அந்த நாமத்துக்கு 5 அர்த்தங்கள். இன்னும் சொல்லணும்னா 5 ஆசீர்வாதங்கள் அந்த யெஷுவாவுக்குள்ள. யெஷுவானா என்னது? ரட்சகர் அல்ல, ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்புக்குள்ள 5 ஆசீர்வாதங்கள். யெஷுவா என்ற நாமத்துக்குள்ளே 5 ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் நீங்க எழுதி கொள்ளுங்கள். முதலாவது ரட்சிப்பு. யெஷுவாவுக்குள்ள என்ன இருக்கிறது? ரட்சிப்பு. இரண்டாவது யெஷுவாவோட அர்த்தம் என்ன தெரியுமா? விடுதலை. இரண்டாவது அர்த்தம் யெஷுவாவோட அர்த்தம் விடுதலை. மூன்றாவது அர்த்தம் சுகபலன், ஆரோக்கியம், குட் ஹெல்த், நல்ல சுகம், ஆரோக்கியம். மூன்றாவது யெஷுவாவோட அர்த்தம் செழிப்பு, செழிப்பு. ஐந்தாவது யெஷுவாவோட அர்த்தம் ஜெயம், ஜெயம். இந்த 5 காரியங்களும் யெஷுவாவோட நாமத்துக்குள்ள இருக்கிறது, யெஷுவாவுக்குள்ள இருக்கிறது, உங்களோட ரட்சிப்புக்குள்ள இருக்கிறது. முதலாவது என்னது இருக்கு? ரட்சிப்பு. இரண்டாவது விடுதலை. மூன்றாவது சுகம், பலன், ஆரோக்கியம். நான்காவது செழிப்பு. ஐந்தாவது ஜெயம். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் இந்த 5 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்? நீங்க ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நபராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே இந்த 5 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்ப எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு. பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்னும் இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில இன்னும் பார்க்கவே இல்லையே. என்ன காரணம்? எத்தனை பேருக்கு அறிந்து கொள்ள விருப்பம்? ஏன் இந்த 5 காரியம் வாழ்க்கையில இல்ல? ஏன் விடுதலை இல்ல? ஏன் சுகம் இல்ல? ஏன் செழிப்பு இல்ல? ஏன் ஜெயம் இல்ல? ஏன் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? காரணம் என்ன தெரியுமா? ஹெல்மெட் எடுத்துட்டு போறதே கிடையாது. ஹெல்மெட்டை எடுத்து யூஸ் பண்றதே கிடையாது. அது அப்படியே தூசி அப்படியே வீட்டுல பத்திரமா வச்சிருக்கிறோம். ரட்சிப்பு அப்படிதான் வச்சிட்டோம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இன்னைக்கு இந்த 5 விதமான ஆசீர்வாதம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில இல்லாததுக்கு காரணம் இந்த ரட்சணியம் என்னும் தலை சீராவை நாம் பயன்படுத்தாததுதான். இதை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை.
தியானிக்கிறது இல்ல, அதுல மகிழ்ந்து களி கூறுகிறது இல்ல, அதை குறித்து பேசுறது இல்ல. ஆமென். பிசாசு அந்த சிந்தைய மாத்திரம் களவாடிட்டான், நம்முடைய எண்ணத்திலிருந்து எடுத்துட்டான், கம்ப்ளீட்டா எடுத்துட்டான். இன்னைக்கு அநேக விசுவாசியுடைய மனதில் என்ன இருக்கு? பிரச்சனைகள் தான் இருக்கு. இன்னும் சில விசுவாசியுடைய எண்ணத்துல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இருக்கு. எனக்கு அருமையான சபையாரே, அந்தகார சக்திக்கு விரோதமாக நம்மால் ஏன் இன்னும் போராட முடியல? ஏன் அந்த அந்தகார சக்தி உங்களுடைய ஜெயத்தை களவாடுறான்? ஏன் உங்களுடைய சுகத்தை களவாடுறான்? ஏன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை களவாடுறான்? ஏன் உங்களுடைய செழிப்பை களவாடுறான்? ஏன் தெரியுமா? இந்த யெஷுவா, இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த 5 ஆசீர்வாதம் இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்படிதானே? இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிட்டோம்? ஓ, ரட்சிப்பா, கர்த்தர் நம்மள ரட்சித்திருக்கிறார், ஆண்டவராக இயேசுவை ஏத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இல்ல, அப்ப பிசாசு நம்மளை எவ்வளவு இன்னும் அறியாமையில வச்சிருக்கிறான் யோசிச்சு பாருங்க. நான் தாழ்மையா கேட்கிறேன், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ சரி, என்றைக்கு கடைசியாக கர்த்தருடைய சமூகத்துல போய் முழங்கால் படியிட்டு அழுது கண்ணீரோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னையும் ரட்சித்தீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி செலுத்துற நாள் என்றைக்கு பிரதர்? என்றைக்கு கடைசி ஆண்டுக்கு உங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டுக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தி இருப்பீங்க, விடுதலைக்காக நன்றி, சுகத்துக்காக செலுத்தி இருப்பீங்க. ஆனா ரட்சிப்புக்காக என்றைக்கு கடைசி ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது, கர்த்தா என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சீங்களா ஆண்டவரே, தகுதி இல்லாத என்ன தேடி வந்தீங்களே, என்னை ரட்சித்தீங்களே, இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்களேன்னு சொல்லி என்னைக்கு பிரதர், என்னைக்கு சிஸ்டர், என்னைக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்தி யோசிச்சு பாருங்க. மனசாட்சியை தொட்டு நம்ம சொல்லணும்னா அதை குறித்து நினைப்பே இல்லை. அப்படிதானே? அதனாலதான் இந்த 5 ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இல்ல. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே, நல்ல கவனிங்க, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போவோமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்திருப்போம்? ரட்சிப்பை குறித்து யாரும் கவலைப்படுறது இல்லையா? அதை குறித்து யாரும் பேசுறது இல்லையா? அதை குறித்து யாரும் தியானிக்கிறது இல்லையா? யோசிக்கிறது இல்லையா? இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனங்களிலே, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற போராடி பிரயாசப்படுங்கள் சொல்றாரா இல்லையா? உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற போராடி சகோதரனே தாழ்மையா கேட்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா கேட்கிறேன். எதுக்கோ போராடுறோம், எதுக்கோ பிரயாசப்படுறோம், அப்படிதானே? ஒரு நல்ல மத்தியானம் சாப்பிடணும்னா சகோதரிமார்கள் கிச்சன்ல எவ்வளவு போராடுறாங்க தெரியுமா? எத்தனை மணி நேரம் சமையல், ஒருவேளை நல்ல சாப்பிடுறதுக்கு. நம்முடைய மாத தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு சகோதரர்கள் ஒரு மாசம் எவ்வளவு போராட்டம் தெரியுமா? வேலையில குடும்பத்தை நடத்துறதுக்கு, குடும்பத்தை தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு வேலை ஸ்தானத்தில் அவ்வளவு போராட்டம். ஆனா ரட்சிப்புக்காக எத்தனை பேர் போராடுறோம்? ரட்சிப்பு நிறைவேறணும்ல. நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனா ரட்சிப்பு இன்னும் நிறைவேறலையே. ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, பூரணப்படணுமே. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கடந்த கால ரட்சிப்புன்றது என்னது? கடந்த கால ரட்சிப்பு பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. அது என்னன்னு அழைக்கப்படுகிறது? நீதிகரிக்கப்படுதல். நிகழ்கால ரட்சிப்பு, அதுல நடந்த விஷயம் என்னது? பாவத்துடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அதை என்னன்னு அழைக்கிறோம்? சுத்திகரிப்பு. எதிர்கால ரட்சிப்பு பாவத்துடைய பிரசனத்திலிருந்து விடுதலை. அதை நம்ம என்ன அழைக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுது? மகிமைப்படுத்தப்படுதல். எத்தனை பேருக்கு தெளிவா இருக்கு? கடந்த கால ரட்சிப்பு,
அதுல பாவத்துடைய தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்முடைய விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்படிதானே? நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். நிகழ்கால ரட்சிப்பிலே பாவத்துடைய வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதை சுத்திகரிக்கப்படுதல், பரிசுத்தமாகுதல். அப்ப எதிர்காலத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, மகிமைப்படுத்தப்படுது. மகிமைப்படுத்தப்பட்டுட்டோம்னா பாவத்துடைய பிரசனமே நமக்கு இருக்காது. நம்ம தேவனோடு கூட நித்திய காலமாக வாழும். அப்ப இந்த ஆரம்ப ரட்சிப்புக்கும் இந்த கடைசியாக இருக்கிற அந்த எதிர்கால ரட்சிப்புக்கும் நடுவே ஒரு சுத்திகரிப்பு இருக்கு இல்லையா? சுத்திகரிப்பு இருக்கிறது. எனக்கு அருமை. இதை தான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற போராடி பிரயாசம். தாழ்மையா சொல்றேன், உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்காக நான் என்ன பிரயாசப்படுறோம்? உலக காரியத்துக்காக அவ்வளவு பிரயாசம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, பரிசுத்தமாகுதலுக்காக, தேவனை குறித்து அறிகிறதற்காக ஒரு பிரயாசம் இல்லையே. எப்படி இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வது? நீங்க நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியும். ஆனா அந்த ரட்சிப்புல 5 விதமான ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. இததான் இந்த அறியாமைய பிசாசு சாதகமா மாத்திரும். இவரை ஈஸியா ஏமாத்தலாம், ஏன்னா இந்த புரிந்து கொள்ளுதல் இவருக்கு இல்ல அப்படின்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த 5 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நான் அறியல. ஆனாதான் பிசாசு இன்னைக்கு நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நடந்த காரியத்தை நான் வாசித்தேன், மெய்யாகவே தொடப்பட்டேன். என்ன தெரியுமா? ஒரு ஏழை மனுஷன் ஒரு பிரயாணம் பண்ணணும், இன்னும் அவருடைய தேசத்துக்கு அவர் போகணும். கப்பல்ல தான் பிரயாணப்பட்டு போகணும். கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து அந்த கப்பல்ல டிக்கெட்டை வாங்கி கப்பலுக்குள்ள ஏறிட்டார். முதல் நாள்ல பிரயாணம், 5 நாள் பிரயாணம். அவருடைய தேசத்தை போய் சேர்றதுக்கு கப்பல்ல 5 நாள் பிரயாணம். முதல் நாள் பிரயாணத்துல அவர்கிட்ட சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பட்டினியா இருக்கிறார். பட்டினியா இருக்கு. ஆனா பார்த்தா கப்பல்ல டைனிங் ரூம்ல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறார். 2வது நாள் மறுபடியுமா சாப்பாடு இல்லை. சாப்பாடு காசு கொடுத்து வாங்க, அவர்கிட்ட கையில போதுமான பணம் இல்லை. மற்றவங்கெல்லாம் டைனிங் ரூம்ல கப்பல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் மூலையில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மனுஷன் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாம் சாப்பிட்றாங்க, இவர் மாத்திரம் சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு கிட்ட வந்து, ஐயா எல்லாம் சாப்பிட்றாங்களே, நீங்க இன்னும் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது ரொம்ப பசியோடு இருக்கீங்கன்னு, ஏன் சாப்பிடல? இந்த ஏழை மனுஷன் சொல்றாராம், ஐயா சாப்பாடு வாங்க, என்கிட்ட போதுமான பணம் இல்லை. அப்ப அந்த நபர் சொன்னாராம், உங்க டிக்கெட்டை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு. டிக்கெட்டை காமிச்சா இவர் பணம் கொடுத்து வாங்கின டிக்கெட்ல 3 வேளைக்கான சாப்பாடு 5 நாளைக்கு அந்த டிக்கெட் பணத்திலேயே சேர்த்து இருக்கு. ஆனா இவருக்கு தெரியல பாருங்க, சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் டிக்கெட் வாங்கி இருக்கிறார் ஒரு அறிவு இல்லை. அந்த அறியாமையினாலே அவர் பசியினால வாடி தவித்து 3வது நாளுக்கு பிறகுதான் அவர் சாப்பிடவே ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய பாடம் என்ன தெரியுமா? அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏங்க கஷ்டப்படுறோம், ஏன் போராட்டம், ஏன் பசி, ஏன் துன்பம் அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டிய அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த அறிவு இன்னும் இல்லாமல் இருக்கு. லேக் ஆஃப் நாலேஜ். அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில அந்த ஏழை மனுஷன் பாடுபட்டது போல இன்னைக்கு நம்ம பாடுபட்டுட்டு பட்டினி பசியில இருக்கிறோம். அறியாமதான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் யாராய் இருக்கிறேன் தெரியாது. கிறிஸ்து எனக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் தெரியாது. என்னோட ரட்சிப்போடு கூட சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார வல்லமைகள் என்ன தெரியாது. எப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதித்து நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் என்ன தெரியாது. நம்முடைய அனுதின தேவைகள் பரலோக கவர்மெண்ட், அரசாங்கத்திலிருந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதே அதை குறித்து நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய தேவைகள்
செய்யற வேலையினால கிடைக்குது, மற்றவங்கிட்ட இருந்து கிடைக்கும் இல்ல. நீங்க கர்த்தருடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவையும் எங்கிருந்து வருது தெரியுமா? பரலோக அரசாங்கத்திலிருந்து தான் கொடுக்கப்படும். யார் மூலியமா கர்த்தர் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் தேவையை சந்திக்கலாம். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு நாள் தேவையும் it comes from the heavenly government. Hallelujah. கர்த்தருடைய பரிசு தெரியலையே, நமக்கு சத்தியம் தெரியலையே. இதனாலதான் நம்ம அந்த ஏழை மனுஷனை போல நம்ம வறுமையிலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தயவு செய்து உங்களுடைய ரட்சிப்புக்குள்ள இருக்கிற அந்த 5 ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்க பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த 5 ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவன் தொடவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? நீங்க 5 விதமான ஆசீர்வாதங்களை பிசாசு நீங்க பார்க்க முடியாதபடி வச்சிருக்கிறான். காரணம் அறியாமை. அறியாமை. இன்னைக்கு ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த 5 ஆசீர்வாதங்களை என் ரட்சிப்போடு கூட சேர்த்து நீ தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நான் முழுமையா அதை விசுவாசிக்கிறேன். நீங்க என்றைக்கு அதை 5 விதமான ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறீங்களோ, உங்க ரட்சிப்போடு கூட கர்த்தர் கொடுத்திருக்கா விசுவாசிக்கிற அன்னைக்குதான் அந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் அனுபவத்துக்குள்ள வரும், அனுபவிக்கவே முடியும். ஆனா நம்ம அதை வேற மாதிரி யோசிக்கிறோம். எப்படி தெரியுமா? அந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை நான் பார்த்தாதான் விசுவாசிப்போன் இருக்கும். 5 விதமான ஆசீர்வாதம் வாழ்க்கையில இல்லையே, ஆண்டவர் கொடுக்கட்டும், நான் அதை பார்க்கட்டும், பார்த்து விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, இல்ல மகனே, இல்ல மகளே, நீ முதலாவது அதை விசுவாசி, நான் உன்னை காண செய்வேன். அல்லேலூயா. நம்ம சொல்றோம், ஆண்டவரே, அந்த 5 ஆசீர்வாதம் வாழ்க்கையில இல்ல, அதனால என்னால் விசுவாசிக்க முடியல. ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, அந்த 5 ஆசீர்வாதத்தோட ரட்சிப்போடு கூட சேர்த்து நான் கொடுத்திருக்கிறேன். நீ அதை விசுவாசிப்பாயானால் நீ தேவ மகிமையை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஈசாக்க ஆபிரகாமுக்கு எப்படிங்க கொடுத்தாரு? கொடுக்கிறதுக்கு முன்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசிக்கணும். நான் ஈசாக்க கண்டிப்பா கொடுப்பேன், ஆனா கொடுக்கிறதுக்கு முன்னே நான் விசுவாசத்தை பார்க்கணும். விசுவாசத்தை பார்க்கலன்னா ஈசாக்கு கிடையாது. ஈசாக்கை ஆபிரகாம் காண்பதுக்கு முன்பாக ஆபிரகாம் விசுவாசிக்க வேணும். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஆனா ஆபிரகாம் விசுவாசிக்கத்தக்க சூழ்நிலையே இல்லை. ஆபிரகாம் விசுவாசிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாமுக்கும் வயது சென்று விட்டது, சாராளுக்கும் கற்பம் செத்து விட்டது. விசுவாசிக்கக்கூடிய எந்த சாத்தியம் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? நீ விசுவாசி, நீ விசுவாசி. ஆபிரகாம் விசுவாசித்தார், தேவனுடைய மகிமையை பார்த்தார். வேதம் என்ன சொல்லு திரும்ப எடுத்து வாசிங்க, தெரிந்த பகுதி தான், ஆனால் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க 25 வரைக்கும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து 25 வரைக்கும் சீக்கிரமா வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். இதுதான் உங்களுடைய சூழ்நிலையா பிரதர்? நம்புவதற்கு ஏதுவே இல்லை, நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, நம்ப முடியாது. நம்புறதுக்கு ஏதுவான காரியம் ஒன்றும் இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து யோசிக்கல. எண்ணம் இங்க தாங்க தலை சீரா வருகிறது. பிசாசு இந்த எண்ணத்தை தான் போடுவான். இனிமேலும் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இனிமேலும் கிடைக்காது. ஆனா ஆபிரகாம் அதை குறித்து எண்ணலங்க. பிசாசு போடுற சிந்தையில அவன் எண்ணல. ஆனா அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா? 20ஆம் வசனம் வாசிங்க.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற ஆபிரகாமுடைய சிந்தனை, நான் நினைக்கிறேன் அந்த தலை சேர ஆபிரகாமுக்கு சரியா இருந்திருக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் இந்த ஆகையால் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் திறவுகோல். therefore ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. அவனுக்காக, ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல. நீங்க ஒரு நினைக்கலாம் இது ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, நமக்கு நடக்குமா? அதனாலதான் ஆவியானவர் அப்படி எழுதி வச்சிருக்கு. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவும் சகோதரனே, உங்களுக்காகவும். சரி, உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நடக்கும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்த வேதாம கொள்கையை ஒருவராலும் மாற்ற முடியாது. என்ன தெரியும் கொள்கை? ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்தா விசுவாசிப்பேன். இல்ல, நீ விசுவாசித்தா பார்ப்பேன். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே கொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் பார்த்து இல்ல, நீ விசுவாசி, நீ பார்ப்ப. எத்தனை பேருக்கு விளங்குது பிரதர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் அழகான ஒரு வசனம் இருக்கு, அது துரிதமா வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் இருக்காது, ஆனால் ஒரு விசுவாசம் இருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து, அவனை கானான் தேசம் எங்கும், எல்லாம் பண்ணதெல்லாம் ஆண்டவர் தான். கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க பண்ணி அந்த சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். எப்படிங்க இருக்கணும் இந்த வசனம்? சந்ததியை திரட்சியாக்கி ஈசாக்கை கொடுத்தேன். சரியாது? எப்படி இருக்கணும் வசனம்? ஈசாக்கை கொடுத்து சந்ததியை திரட்சியாக்க, அப்படித்தானே இருக்கணும். ஆனா ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு? சந்ததியை திரட்சி ஆக்கிட்டாராம், அதுக்கப்புறம் தான் ஈசாக்கே கொடுத்தாராம். இதுதான் நம்முடைய ஆண்டவர். விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஈசாக்கை பார்க்கறதுக்கு முன்னே ஆண்டவர் ஈசாக்கை பார்த்துட்டாரு, யாக்கோபு ஏசாவை பார்த்துட்டாரு, 12 கோத்திரங்களை பார்த்துட்டாரு, இஸ்ரவேல் தேசத்தை பார்த்துட்டாரு. அதுக்கு பிறகு ஆபிரகாம் மட்டும் ஈசாக்கை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? சகுனே சௌரிய, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி அவர் செயல்முறையில கொண்டு வந்து அவருடைய பார்வையில எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு ஒன்னு ஒன்னா கர்த்தர் நம்மளை பார்க்க செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கிறீங்க, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரே. மௌனமா இல்லைங்க. கர்த்தர் செயல்பட்டு இருக்கிறாரு. அநேக காரியம் நடந்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து அநேக சரித்திரங்களை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். அநேக காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கறதுக்கு முன்னே நீங்க விசுவாசிக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி, ஜெயமா இருப்ப. ஆமென். ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், விசுவாசி, நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுங்க, நானும் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், இல்ல நீ முதல்ல விசுவாசி, நீ ஆசீர்வாதமா இருப்ப. தேசத்துல எங்கும் பஞ்சமா இருக்கலாம் பிரதர், ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேசம் எங்கும் பஞ்சம் வந்தாலும் நீங்க கர்த்தரை தேடுவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு குறை வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சரித்திரத்தில் நடந்த ஒரு காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது.
உலக மகா யுத்தம் நடக்கும்போது ஹிட்லர்னாலும் அவருடைய ஆட்களினாலும் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். 60 லட்சம் யூதர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஹோலோகாஸ்ட் என்று சொல்வார். நீங்க போய் சரித்திரத்தில் கூகுள்ல பண்ணி பாருங்க. ஹோலோகாஸ்ட் 6 மில்லியன் ஜூஸ், 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையில யூதருடைய அறிக்கை என்ன தெரியுமா? பயங்கரமான சூழ்நிலைங்க. பயங்கரமா யூதர்கள் கொலை செய்யப்படுகிற சூழ்நிலையில யூதருடைய வெளியரங்கமான அறிக்கை, ஒரு நாள்ல நாங்கள் ஜெயமாக இந்த உலகத்தை ஆளுவோம், எங்களுக்கென்று ஒரு சொந்த தேசம் கண்டிப்பா இருக்கும், கர்த்தர் கொடுப்பார். எங்க தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார், எங்களுக்கு ஒரு சொந்த தேசம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி அந்த நாட்களில் யூதருடைய அறிக்கை, விசுவாச அறிக்கை. கர்த்தர் செய்தாரா இல்லையாங்க? மே மாதம் 14ஆம் தேதி 1948 இஸ்ரவேல் ஒரு சுதந்திரமான தேசமாக கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் செய்வார். அதை யோசிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை படு மோசமா இருக்கலாம், இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க. 5 விதமான ஆசீர்வாதம் ஒரு ரட்சிப்புகள் இருக்குன்னு விசுவாசிங்க. இனிமேலும் பிசாசு அந்த ஆசீர்வாதங்களை உங்களை இருந்து களபாட முடியவே முடியாது. ஏசாயா என்ன சொல்றாரு தெரியுமா? எடுத்து வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிங்க 18 வரைக்கும். தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15 இருந்து 18 வரைக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று. என்னது? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. ஒரு ஆராதனையில இந்த வசனத்தை சொல்லும் போது ஒரு சகோதரி வாசித்தாங்க, அமெரிக்காவும் நம்பிக்கையுமே. என்னது? அமெரிக்காவும். அந்த காலத்தில் அமெரிக்காலேருந்து பணம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா தான் நம்முடைய நம்பிக்கைன்னு வாசித்தாங்க. ஆனால் ஆவியன் என்ன சொல்றார்? வாசிங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். அப்படி அல்ல. நம்ம என்ன சொல்றோம்? அப்படியெல்லாம் ஆகாது ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க அமெரிக்க நம்பிக்கையுமே எங்களுக்கு பலன்னு சொல்றீங்க, அப்படியெல்லாம் ஆகாது. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்படி அல்ல. குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். நீங்க சொல்ற மாதிரியே ஓடி போவீங்க. வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். பார்த்தீங்களா? நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். வாயை திறந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படிதான் நடக்கும். எனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒண்ணும் நடக்காது. எனக்கு சுகம் கிடைக்காது அப்படின்னு கிடைக்கும். என்னோட கடன் தீரவே தீராது, இப்படிதானே? அப்படிதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சொல்றபடிதான் நடக்கும். அப்ப விசுவாச அறிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்வது எவ்வளவு முக்கியம். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஏன்னா விசுவாசம் இல்ல. ஒருத்தன் பயன்படுத்தினா எத்தனை பேர் ஓடுறாங்களா சொல்லுங்க? ஒரே ஒரு ஆள் தாங்க பயமுறுத்துறான். ஒரே ஒரு கோலியாத்து தான். எத்தனை பேர் ஓடி போறாங்க? 5 பேர் பயமுறுத்துனா எல்லாருமே ஓடி போறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் 1000 பேரையும். அதை விசுவாசிக்க முடியாது ஆண்டவரே. அது எப்படி நடக்கும்? ஒருவன் 1000 பேரை 2 பேரு 10000 பேரையும் துரத்துவான்னு ஆண்டவர் சொன்னாரு. அதை விசுவாசிக்க முடியல. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்?
ஒருத்தன் பயமுறுத்தினா 1000 பேர் நம்ம எல்லாம் ஓடிடுவோம். 5 பேர் நமக்கு விரோதமா இருந்தா எல்லாருமே ஓடி போயிடுவோம். விசுவாசத்துக்கு தக்கதான். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி விசுவாசம் இல்லாமல் போகும்போது கூட ஆண்டவருடைய இரக்கத்தை யோசிச்சு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி. என்ன ஆண்டவர் பாருங்க, யோசித்து பார்க்க முடியுதா? விசுவாசமே இல்லை, ஆண்டவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியல, எப்படி நடக்கும் அப்படின்னு அவிசுவாசப்படுறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசி? ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இப்பொழுது உனக்கு விசுவாசம் இல்லைன்னா கூட அந்த விசுவாசம் வர வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காய் செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அவருக்காய் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சிந்தனையை தயவு செய்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. நான் முடிக்க போறேன். நம்ம சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், அவர் அனுமதிக்காமல் என்னோட வாழ்க்கையில ஒன்றும் சம்பவிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஜெயமாய் நடத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு ஜெயத்தை தருவார், கர்த்தர் இந்த தேசத்திலே என்னை செழிப்பாய் வைப்பார், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சியனம் என்னும் தலைசிராவை நாம் எடுத்துக்கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, நான் பார்த்து விசுவாசிக்கிறவன் அல்ல, நான் விசுவாசித்து பார்க்கிறவன். நம்முடைய சிந்தனையை மாற்றணும். பார்த்து விசுவாசிக்கிறவன் அல்ல, விசுவாசித்து பார்க்கிறவன். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு சீஷரிடத்தில் என்னங்க சொன்னாரு? யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 20:28 வாசிங்க. தோமா கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டு விசுவாசிக்கிறவர் அல்ல, காணாதிருந்தும் விசுவாசித்து காண்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம ரட்சிப்புக்காக எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? எல்லா கண்களும் மூடி இருப்பதா? கீழ்த்தளத்திலும் மேல் தளத்தில் இருக்கிறவர்களும் தயவு செய்து எழுந்து நின்று ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையோடு கூட நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்தி நம்ம ரட்சிப்பிலே களி கூற பழகிக்கொள்ள. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தில் களி கூறுகிறவர்கள் அல்ல, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பிலே களி கூறுகிறவர்கள். நம்முடைய பெயர்கள், நம்முடைய நாமம் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நாம் களி கூறுகிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. எத்தனை ஆயிரமான ஜனங்கள் உண்டு, ஆனா அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு இல்லையே. கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டாரே. ஆண்டவர் சொன்னார், என் மகனே மகளே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதைதான் பவுல் சொல்றார். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னு சொல்ற. கொஞ்சம் யோசிங்க. தேவ சமூகத்திலே நாம் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை அழைத்தாரே, தெரிந்து கொண்டாரே, அந்த அழைப்பை கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாரு. நம்மளை காட்டில நல்லவர்கள் அநேகர் உண்டு, படித்தவர்கள் உண்டு, திறம் படைத்தவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை எண்ணி ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், அழைக்கப்பட்ட அழைப்பை சிந்தித்து பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனர்களை தெரிந்து கொண்டார். அல்லது உள்ளவைகளை அவமாக்கும்படி
உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். சகோதரனே சகோதரியே, நாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டாரு. யோசித்து பாருங்க, உங்களுடைய முன்னாட்களை யோசித்து பாருங்க. நம்மகிட்ட என்ன இருந்துச்சுங்க? எதையாவது பார்த்தா கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரு? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. தகுதியற்ற நம்மை கர்த்தர் கண் நோக்கி பார்க்கவில்லையா? அவருடைய கிருபையினால் அளவோ ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யோசித்து உங்களோட ரட்சிப்பை உங்களோட மனக்கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாங்க. கர்த்தர் ரட்சித்த அந்த நாளை யோசிங்க. நம்ம எங்கேயோ போய் கொண்டிருந்தோம், ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்தோம், நம்பிக்கை அற்றவர்களா இருந்தோம், பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்தோம். கர்த்தருடைய அன்பின் முகம் நமக்கு நேராய் திரும்பினது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் விழுந்தது, அவருடைய முகம் உங்களுக்கு நேராய் திரும்பினது. கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையற்றவர்களாக இருந்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் அவரோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து கிருபையினால் ரட்சித்தீங்களே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியம். ஏழையாகி எனக்கு, தகுதியற்ற எனக்கு, வெறுமையாயிருந்த எனக்கு, கர்த்தாவே உதவாத எனக்கு தந்தீங்களே. சகோதரன், இதுதான் ஆயுதம். பிசாசுக்கு விரோதமாக கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பை அனுபவமாக மாத்திரமல்ல, ஆயுதமாக கர்த்தர் கொடுத்தார். இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் சத்துரு உங்களுடைய சிந்தையை ஒரு நாளும் தாக்க முடியாது, சோர்வுற பண்ண முடியாது. ரட்சிப்பின் தலை சிறாவை அணிந்து கொள்ளும். அப்படின்னா அந்த ரட்சிப்பை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருங்க அர்த்தம். உங்களோட மனது சிந்தனை முழுவதும் கர்த்தரை ரட்சித்தாரே, கர்த்தரை ரட்சித்தாரே, ஒன்று உதவாத இருந்த என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா வாய்களும் திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி. அருமையான சபையாரே, ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், உள்ளம் உடைக்கப்பட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக புரசவாக்க ஐரோடு வெளியே நான் போகும்போது அந்த ஜங்ஷன்ல ஒரு விக்கிரக கோயில் இருக்கிறது. அங்க ஒரு மனிதன் BMW கார்ல வராருங்க. வந்து காரை ஒரு பக்கமா நிறுத்திட்டு நடு ரோட்ல அந்த விக்கிரத்துக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விடுறார். BMW வந்த அந்த கார்ல வந்த ஒரு மனுஷன் கார்ல இருந்து இறங்கி நடு ரோட்ல, யோசிச்சு பாருங்க, பொர்சோகா ரோடு எவ்வளவு ஒரு பிஸியான இடம். யாரும் தன்னை பார்க்கறாங்கன்னா நினைக்கல, வெட்கப்படல, அப்படியே சாஷ்டாங்கமாக விடுறார். பார்க்கும்போது உள்ள உடைக்கப்பட்டது. அந்த மனுஷனுக்காக ரொம்ப வேதனைப்பட்டு கர்த்தரிடத்திலே மனுஷனோட ரட்சிப்புக்காக ஜெபித்த ஒரு பக்கத்து, இன்னொரு பக்கத்துல ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத என்ன ரட்சித்தீங்களே, ஒன்றுமில்லாத என்ன ரட்சித்தீங்களே, தகுதியற்ற என்ன ரட்சித்தீங்களே. நீங்க மாத்திரம் ரட்சிக்கலனா நானும் இந்த நிலைமையில தானே இருந்தேன். எவ்வளவு பெரிய பாக்கி, எவ்வளவு பெரிய சாக்கி. நம்முடைய ரட்சிப்பை நினைப்போமானால் நம்மால் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. வாய்களை திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு மாத்திரம் இல்ல சகோதரனே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுவோம். விலையேறப்பட்ட ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் போகுமானால் நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி? Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் செய்த காரியங்களை யோசித்து பார்த்தீங்களா? பரலோகத்தை துறந்து, மகிமையை துறந்து, ஒரு துக்க நாயகனாக
அடிமையின் கோலத்தை எடுத்து எல்லா காரியங்களையும் மகிமையை துறந்தவராக ஒரு அடிமையாக இந்த உலகத்துக்கு வந்து 33 வருஷம் வாழ்ந்து என்னுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக அவமானங்கள், பாடுகள், நிந்தைகள், வேதனைகளை சுமந்தவராக, சந்தித்தவராக, கல்வாரி சிலுவையிலே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக அந்த கோலம் அடைந்தவராக, அந்த கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி என்னை மீட்கும்படியாக, உங்களை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட நமக்காக இருக்கிற அந்த தேவாதி தேவனை யோசித்து சற்று தியானித்து பார்ப்போம். ஆனால் எப்படிங்க கண்ணீர் சிந்தாம இருக்கும்? எப்படி அவருக்கு நன்றி செலுத்த முடியாம இருக்கும்? வாயில திறந்த ஆண்டுக்கு சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், மறுபடியுமா சொல்றேன், இது உங்களுக்கு ஆயுதம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு ஒரு ஆயுதம். உங்களை காக்கிற, உங்களுடைய மனதை காக்கிற ஆயுதம். பிசாசு உங்களுடைய மனதை தாக்காதபடிக்கு உங்களை தற்காத்துக் கொள்கிற ஒரு பெரிய ஆயுதமாக கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக கர்த்தருடைய இரத்தத்தாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, தேவ சபையில் அங்கமானே, புது சிருஷ்டியாய் மாற்றினாரே, தேவ சேவைக்காய் அழைத்தாரே, தூய அக்கினி அபிஷேகத்தால் நல்ல சாட்சியாய் மாற்றினாரே, நான் இயேசுவின் பிள்ளையானே. ஓடி ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசுவுக்கே, ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசுவுக்கே. ஆமென். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, தேவ சபையின் அங்கமானே, புது சிருஷ்டியாய் மாற்றினாரே, தேவ சேவைக்காய் அழைத்தாரே, தூய அக்கினி அபிஷேகத்தால் நல்ல சாட்சியாய் மாற்றினாரே, நான் இயேசுவின் பிள்ளையானே. ஓடி ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசுவுக்கே, ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசுவுக்கே. ஓடி ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசுவுக்கே, ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசு. ஓ, கடைசி விசையாக இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, தேவ சபையின் அங்கமானே, புது சிருஷ்டியாய் மாற்றினாரே, தேவ சேவைக்காய் அழைத்தாரே, தூய அக்கினி அபிஷேகத்தால் நல்ல சாட்சியாய் மாற்றினாரே, நான் இயேசுவின் பிள்ளையானே. பாடி ஓசேனா. சந்தோஷமாய் பாடுவோம். இயேசுவுக்கே ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசுவுக்கே. பாடி ஓசேனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. Thank you Lord, thank you Lord. பாடி ஓசேனா. தேவ ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தை உணருங்கள். ஓசேனா, ஓசேனா, ஓசேனா இயேசுவுக்கே.
எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் நீர் எங்களோடு பட்சமாய் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆயுஷம் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்கு ஆயுஷம். எங்கள் ரட்சிப்புக்குள்ளாக நீர் 5 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சபையாக, உடைய பிள்ளைகளாக நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்னு சொன்னீங்களே, ஒரு சின்ன பிள்ளையை போல இந்த மத்தியான வேளையிலே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசு. 5 விதமான ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிஜமாய் அனுபவமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து பேசுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தான். எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரே, அதை நினைத்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பிலே மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவத்தை தருவீராக. நாங்கள் சிறுக வேணும், நீர் பெருக வேணாம். ஆசீர்வாதத்தோடு தேவ பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். எல்லா கணத்துடைய மகிமுக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9556262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.